ஐஸ் மாதிரி இருக்கும் தண்ணி இது. ஐஸ் மாதிரி இருக்கும் தண்ணி. அவனையும் இறக்கி ஒரு ரீஸ் அடிக்கிட்டோம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பின் பிதாவே, தகப்பன அன்றைக்கு தகப்பன அந்த காலகட்டத்தில் ஆற்றோரமாக கரையோரமாக நீங்கள் கொடுத்தீங்க. இந்த எங்களுக்காக ஒரு ஞானஸ்தானம் தகப்பன இந்த தொட்டி கொடுக்கிற மக்கள் நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இது நிமித்த பரலோக தகப்பன திறந்தரலாம் தெய்வ தூதர்கள் இறங்கட்ட மேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருவன் தகப்பனே மறுபடியும் பிறக்கணும் என்று சொன்ன வார்த்தைப்படி அப்பா பரலோகமே சந்தோஷப்படும் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரலோகம் சந்தோஷத்துக்காக இந்த காரியத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து சொல்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். சகோதரிகளா இருக்காங்களா? போயிட்டாங்களா? அப்போ பாடுங்க, நல்ல ஒரு சாங்க பாடுங்க. நீங்க பாடும்போது எனக்கு தண்ணி சூடாயிடும். பாடுங்க. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் நான் தாயின் கருவில், வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில், காத்திடுவேன் மணி போல் ஜீவிய காலமெல்லாம், ஜீவிய காலமெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணிடுவே பெருக பண்ணிடுவே. சத்யா, ஹலோ, உங்களுடைய எல்லா பாவங்கள் பழைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கழுவப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் வாக்குறுதி கொடுக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த பிதாவாக, உங்களுடைய தேவனாக அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆத்மாவும் புதிய சிருஷ்டி ஆக்கப்படுகிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இதன் நிமித்தம்படியாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜீவியும் வாழ்க்கையின் கடைசியும் பரியந்தம் வரைக்கும் தெய்வம் நம்மளுக்கு கொடுத்துக்கிற வேத, சத்திய வேதம், அதாவது நம்முடைய பைபிளில் இருக்கிற எல்லா வசனத்துக்கும் வார்த்தைகளுக்கும் அதன்படி நடக்க உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீங்களா? எஸ். ஆவிக்குரிய சபைகளுக்கு செல்லவும், ஒவ்வொரு ஓய்வு நாட்களை நீங்கள் கனப்படுத்தவும், விசேஷமான ஆராதனைகள், விசேஷமான ஜெப கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவருக்குள்ள சாட்சியா வாழ இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்காக அழைத்தால், எல்லா காரியங்களையும் விட்டு, உலக பெருமான காரியங்களை விட்டு ஊழியத்திற்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? எஸ். நீங்கள் எந்த ஞானஸ்தானத்தில் பரிபூர்ணமாக உங்கள் இருதயத்தோடனே ஆவி ஆத்மாவை ஒப்பு கொடுத்து இந்த ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களா? எஸ். இது எல்லாவற்றையும் கேட்ட சபையார், குடும்பத்தார், நீங்கள் எல்லாரும் சாட்சியாக இருக்கிறீங்க. ஸோ மன மகிழ்ச்சி. சத்யா பிரதருக்கு ஏதாவது நேம் சேஞ்சிங் ஏதாவது இருக்கா? சத்யராஜ் பாவத்தில் செத்து நீதிக்கு கேள்வின் ஓகே, கேள்வின். சரிங்களா? நம்ம பழைய சத்யா பிரதர் புதுசாக நமக்கு கேள்வின் அங்கே இப்படி கை கும்பிட்டு இப்படி இந்த வெள்ள
சரிங்களா? உள்ளே போனோடனே டக்குன்னு அடிச்சு பிடிச்சேன்னா வெளியே வரக்கூடாது. நானே உங்களுக்கு தூக்கி விட்டுருங்க காலோட. சரிங்களா? ஓகே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற நாமத்தினாலே பழைய சத்யாவை தேவன் தன்னுடைய ரத்தத்துக்குள்ள கழுவி புதிய கேள்வினாக தேவ ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் மகனை நடத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற நாமத்தினாலே மகனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே. ஆவியும் உடைய அபிஷேகமும் உடைய வல்லமையும் மகன் மேல் இருப்பதாக. எல்லா சோதனைக்காரனுடைய சோதனையை ஜெயிக்க மகனுக்கு நீங்கள் பலத்தை உண்டாக்குங்க. இந்த உலகத்தின் பாடுகளை ஜெயிக்க நீங்கள் அப்பா பிறகு பலனை தாருங்க. உலகத்தின் பாதைகளில் அப்பா நன்மையான பாதைகளில் ஓட நிற்க நீங்கள் பலனை தாருங்க. இதயத்துக்குள்ள சமாதானம் சந்தோஷத்தை உண்டாக்குங்க. பலவீனங்கள், சுகவீனங்கள், விபத்துகள், ஆபத்துகள் வராதுபடிக்கு மகனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய சந்ததியாக அப்பா பிதாவை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடல் மணலை போலவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு போல ஆயுசு நாட்களை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து அப்பா பிதாவை மகனை ஆசீர்வதிங்க. குடும்பத்துக்கு, பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க, சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க, சபைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க மகன் கேல்வினை தகப்பனே நீங்கள் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். ஜீவன் பரமபிதாவே. வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில், வரைந்தேன் உன்னை